3 பெட்ரூம். அந்த 3 பெட்ரூமே சேம் கலர் தான். கீழ லைட் கலர்ஸும் மேல வந்து டார்க் கலர்ஸ் குடுத்துருக்கோம். ஒரு டார்க் வுட்டன் கலர்ஸ்ல டோர்ஸ் குடுத்துருக்கோம். ஹேண்டில் எதுவுமே இல்ல. ஏன்னா ஹேண்டில் லோவரா இருக்கும்போது, நம்ம ஒரு ஒரு 1 இன்ச் கீழ டோர் இறக்கி வச்சிருக்கோம். நம்ம அத வச்சு ஓப்பன் பண்ணிட்டு கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. அதே மாரி மேல ஃபேன் மாட்டும்போது, அது நியர்பை இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அந்த லாஃப்ட் டச் பண்ண மாரி இருந்தா, அந்த ஃபேனோட லீவ்ஸ் வந்து எவ்வளோ ஸ்மால் சைஸா பண்ண முடியுமோ, அது பண்ணி அடுத்து அந்த ஃபேனை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, லிவிங் ஹால் ஓகே. பட் பெட்ரூம்குள்ள சின்ன ஸ்மால் சைஸ் ஃபேனா இருந்தாலும் சரி, பிக் சைஸ் ஃபேனா இருந்தாலும் சேம் ஒரே தான். அடுத்து அந்த ஃப்ளோவ பார்த்து, விங்ஸ பார்த்து சூஸ் பண்ணி ஃபிட் பண்ணா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஏன்னா, நாளைக்கு சில்ட்ரன்ஸ் எதுவுமே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஆன் பண்ணிருவாங்க ஃபேன். அதனால எல்லாமே பிரேக் ஆக சான்ஸ் இருக்குதுங்க. பாருங்க, ஒரு லைட் கலர் டோர்ல ஒரு கோல்டன் ப்ரொஃபைல்ல ஒரு லென்த் ஹேண்டில் குடுத்துருக்கோம் பாருங்க. இந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்டில்ஸ்ல நாப்ஸ் பாருங்க. இந்த இடத்துல நாப்ஸ் போட்டா சூப்பரா, இந்த இடத்துல ஹேண்டில் போட்டா அந்த லுக் வராதுங்க. அதனால நெறைய ஹேண்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே எடுங்க. ஆன்லைன்ல நெறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்க சஜஷன் பண்ணுங்க. நாங்களும் சஜஷன் பண்ணுவோம். எல்லாம் மேட்ச் பண்ணி பண்ணும்போது நம்ம வீடு அழகா இன்னும் அழகா காமிக்கலாம். இன்னும் நம்ம கிரியேட்டிவான ஐடியாஸ் குடுத்து, அதுக்கு தகுந்த வீட்ட என்ன மாரி பண்ணா இன்னும் நல்லா இருக்குமோ, அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி பண்ணலாங்க.